பூர்வ புண்ணியமும் தொழிலும் என்ற வகையில் பார்த்து வருகிறோம். சிலர் நல்ல பொறுப்பான பதவியில் ஐஏஎஸ், ஐபிஎஸ் போன்று பதவியை வகித்து வருவார்கள். அதோடு புகழ்பெற்ற எழுத்தாளராகவோ, சங்கீத வித்வானாகவோ அல்லது ஏதாவது ஒரு கலைத்துறையிலும் சிறப்பாக செயல்படுவார்கள். இப்படிப்பட்டவர்கள் ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும்? அதோடு பூர்வ புண்ணிய அமைப்போடு தொடர்புடைய கிரகங்கள் எவை எவை என்று பார்க்கலாம். இந்த ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய அமைப்பு கன்னி ராசி. அதன் அதிபர் புத பகவான். அவர் 6ஆம் இடத்தில் சுக்கிரனின் வீடான துலாம் ராசியில் இருக்கிறார். இப்பொழுது சுக்கிரன் புதன் சம்பந்தம் ஏற்பட்டுவிட்டது. அந்த புதன் 7ஆம் பார்வையாக செவ்வாயின் வீடான மேஷத்தை பார்க்கிறார். மேலும் சந்திரன், ராகு, கேதுவினால் பார்க்கப்படுகிறார்கள். இப்பொழுது பலன்களை பார்ப்போம். முதலில் சுக்கிரன் வீட்டில் புதன். எனவே எழுத்தாளர் அல்லது சங்கீத வித்வானாக இருக்க முடிந்தது. இரண்டாவது, புதன் செவ்வாய் வீடை பார்ப்பதால் ஐபிஎஸ் அதிகாரியாக ஆகிவிட்டார். மேலும் சங்கீத வித்வானாக இருப்பதற்கு முக்கிய காரணம் ஆன்மகாரகன் கேது தொழில் ஸ்தானத்தில் இருந்து கொண்டு சந்திரனையும் ராகுவையும் பார்ப்பதால் பல திறமைகள் இந்த ஜாதகரிடம் கண்டிப்பாக இருக்கும். கேதுவால் அறிவாளியாக, சுக்கிரனால் சங்கீத வித்வானாக, புதன் செவ்வாய் கூட்டமைப்பால் ஐபிஎஸ் அதிகாரியாக செயல்பட முடிந்தது. நன்றி.